Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சந்தோஷத்தோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்க 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 நம் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகும், கவலைகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், ஹalleluya. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் இருக்கலாம், எல்லா பக்கத்திலும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறாரே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. சொல்லலாமா? உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. கைகளை உயர்த்தி, உம்மையே என் முன்னே எப்போதும், உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். ரெண்டு கைகளை உயர்த்தி, உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். சொல்லுங்க, உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும். சொல்லுங்க, உம்மையே நான் நிறுத்தி உள்ள ஆண்டவரே, என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். உம்மையே உம்மையே. எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் ஸ்கிரீனை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்லு, உம்மையே எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிறப்பா, என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டு அவர் என் சத்தத்தை கேட்டார், என் கூக்குரலை கேட்டார். எப்போதும் நிறுத்தி உள்ளே
உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். இன்னும் ஒரு விசையா, உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். உம்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீரனோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, கோலும் தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், காரிருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. ஆண்டவரனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அவரை நான் சார்ந்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடினால், கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறபடினால், அவரையே நான் பற்றி கொண்டிருக்கிறபடினால் எனக்கு பூரண சமாதானம், பூரண சமாதானம். கர்த்தரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலைகுனிந்து போவதில்லை. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது சவுல் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் இருந்ததாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை பக்கத்துல வைத்திருப்பீங்கன்னா உங்க பைபிளை திறந்து பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதோ வர வர பலத்தான். ஹல்லேலூயா. காரணம், தாவீது கர்த்தரையே நம்பி இருப்பார், கர்த்தரையே முன்பாக வைத்திருப்பார், கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பார். கர்த்தரையே என் கண்மலை, கர்த்தரே என் கேடகம், ஆண்டவரே சார்ந்திருப்பதினாலே தாவீது அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய ராஜ்யம் அசைக்கப்படல, சவுல் ராஜ்யம் அசைக்கப்பட்டது. ஓ, தாவீதின் ராஜ்யமோ நிலைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நெடுநாளாய் யுத்தங்கள் இருக்கலாம், கர்த்தரையே சார்ந்திருங்க, கர்த்தரையே பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் எல்லா சத்துருவின் கைகளில் இருந்து உங்களை நீங்களாக்குவார். எந்த சூழ்நிலையாய் இருக்கட்டும், யுத்தங்களாய் இருக்கட்டும், மரண போராட்டங்களாய் இருக்கட்டும், நெடுநாள் சத்துருவோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? தொடர்ந்து துதிச்சு கொண்டே இருங்க, ஆண்டவரை போற்றி கொண்டே இருங்க, கர்த்தரையே சார்ந்திருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். தாவீது வர 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 பலத்தான். சொல்லுங்க, நான் சோர்ந்து போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிந்து போவதில்லை, நான் பலவீனப்பட்டு போவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரனை வர 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 என்னை பலனடைய செய்வார், கால் ஊன்றி என்னை நிற்க செய்வார். இந்த சத்துருக்கள் எல்லாம் மேற்கொள்ள கிருபை செய்வார். இந்த போராட்டத்தை தாண்ட எனக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். இந்த வியாதியை மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுப்பார். பலத்தின் மேல் பலன் அடைய செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம்,
என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை சொல்லுங்க. என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை சொல்லுங்க. என் பலனாகிய, என் பலனாகிய நான் உம்மை, என் கண்மலையானவரே, என் பலனாகிய நான் உம்மை, என் கண்மலையானவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் சொல்லுங்க. என் பலனாகிய நான் உம்மை சொல்லுங்க. என் பலனாகிய, என் பலனாகிய நான் உம்மை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மில் நான் அன்பு கூறுவேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்ன பாட்டு? கர்த்தரன் கண்மலையும் கர்த்தரன் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமானவர், என் கேடகும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? மரண அலைகள் என்னை மோதி கொண்டது, ஆனால் தாவீதை மேற்கொள்ளவே முடியல. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு பிறகு நீங்க வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்வார், நான் கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். 18வது வசனத்தில் என்னிலும் பலவான்கள் என்னிலும் பலத்த சத்துருக்களின் என் பகைஞருக்கும் என்னை ஆண்டவர் விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார்? அநேகர் சொல்லுவோம், அவங்க எனக்கு இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்களை சார்ந்து இருக்கிற, அவங்கள சார்ந்து இருக்கிற. அப்படி அல்ல. தாவீது சொல்லுறார், கர்த்தரே எனக்கு ஆதரவு, கர்த்தரே எனக்கு ஆதரவு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுங்க. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்க,
என் பலனாகிய நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். சொல்லுங்க, என் பலன் நீர்தான் அப்பா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். நல்ல விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி, கர்த்தர் உங்கள் சத்துருவின் கைகளில் இருந்து உங்களை நீங்களாக்குவார். எல்லா இக்கட்டுகளில் இருந்து, எல்லா மரண போராட்டத்தில் இருந்து, எல்லா பாடுகளில் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஓ என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து என் கரம் நீட்டி என் கரம் பிடித்து உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். அல்லேலூயா. கோலியாத்துகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். கோலியாத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவாராக. சொல்லுங்கப்பா, உங்க பலத்தால இடை கட்டுங்கப்பா. எனக்கு ஞானத்தை கொடுப்பீராக, அறிவை கொடுப்பீராக. ஆண்டவரே, காரியங்களை கையாள ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, பொறுமையோடு நான் யுத்தம் செய்ய என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பீராக. உம்மையை சார்ந்து கொள்ளுகிறேன். சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படு. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. கடைசியாக என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில். சொல்லுவோமில்லே, நான் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே என்
மாம்ச பலத்தை நான் சார்ந்து கொள்ளலப்பா. உங்க பலத்தை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். உங்க பலத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. ஓ ரஹபா ஷதிலியான் தலபா. ஆமென். என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தலாமா? சொல்லுங்க, நீரே என் பலன், நீரே என் பலன். ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மறு உத்தரவு கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், விசாலத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறவர். ஓ ரபனா ஷந்தலா. நெடுநாள் யுத்தமா, நெடுநாள் யுத்தமா, நெடுநாளாய் நெடுநாட்களாய் இந்த போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிற, எப்பொழுது எனக்கு விடுவி வரும், எனக்கு எப்பொழுது இந்த பிரச்சனை முடியும் காத்து கொண்டிருக்கிறீங்களா? கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்திருங்க. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. உங்க மாம்ச பலத்தை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. இன்னைக்கு ஆட்கள் பலத்தை வைத்துக் கொண்டு நீங்க போராடிட்டு இருக்கீங்களா? இனி கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. மனுஷனை சார்ந்து கொள்ள போராட்டத்துக்கு முடிவு வராது, பிரச்சனைகளுக்கு முடிவு வராது. ஆண்டவர் பிரசன்னத்துக்கு ஓடுங்க. ஓ ரபா ஷந்தலா. சவுல் மாம்சத்தை நம்புகிறவர் தன் ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருப்பார். ஓ ரகபா ஷந்தலா. தாவீதோ அப்படிப்பட்டவர் அல்ல. தாவீதின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த வீழ்ச்சியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தாவீதருடைய ஸ்பெஷாலிட்டியை ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிற பழக்கம் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தாவீது பாவத்துல விழுந்த போது கூட 51வது சங்கீதத்துல சொல்லுகிற, ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியை மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்துறாதீங்கப்பா. ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியை மாத்திரம் எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆனால் சவுலுக்கோ தன் ராஜ்யம் போயிடக்கூடாது, தன் ராஜ்யம் போயிடக்கூடாது, பதவி போயிடக்கூடாது, அதிகாரம் போயிடக்கூடாது. அதுதான் சவுலுக்கு பிரச்சனை. தன்னையே நம்பிக்கொண்டிருந்ததுனால தன் ராஜ்யம் கவிழ்ந்து போனது. ஓ, சவுலின் ராஜ்யம் கவிழ்ந்து போனது, நிலைக்க முடியல. ஆனால் தாவீதோ ராஜ்யம் நிலைக்கப்பட்டது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சத்துருக்கள் வந்த போதும் தாவீதால் மேற்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மையே நம்புறப்பா, உம்மிடத்தில் நான் விசாரிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் நான் விசாரிப்பேன்ப்பா. ஆண்டவர் அவசரப்பட்டு நான் எந்த காரியத்தையும் என் சுயமா நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க பிரசன்னத்துல நான் உட்கார்ந்து விசாரிப்பேன்ப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை, அந்த பொறுமை எனக்கு தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? அநேக நேரத்துல நாம் தவறுகிறோம். பிரச்சனை, போராட்டம் வரும்போது, சில இழப்பு வரும்போது, நமக்கு எண்ணங்கள் படியாக, யோசனைகள் படியாக மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு என்னென்னமோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் எது நடந்தாலும், ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும், ஆண்டவர் நான் உம்முடைய பிரசன்னத்துல உட்காருவேன். ஆண்டவரை பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நான் இழந்து போக மாட்டேன். அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போக கூடாதப்பா. அந்த கனெக்ஷன் எப்போதும் இருக்கணும். சொல்லுங்க, உம்மோடு நான் எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கணும். உம்மோடு நீ எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கணும். ரபா நஷ்யதி அந்த லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என் பலன் ஆண்டவரே. உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறப்பா. உம்மையே நான் இறுக பற்றி கொள்ளுகிறப்பா. உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். உம்மையே நான் பற்றி கொள்ளுகிறேன். ஓ ஹல்லேலூயா. நீரே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. சொல்லுங்க, உம்மையே
உம்மையே என் முன்னே எப்போதும் எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளேன். கைகளை உயர்த்தி உம்மையே உம்மையே எப்போதும் எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தனரே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. தாவீது எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்கள் ஆக்கினீரே. ரேபாலாதா ரபாலா ஷந்தரா ரேமானா நாமா சிகாலா தூராமானா ரேதே ரேபாமா சியாந்தலா பாபா. மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது இஸ்ரவேலர்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். சத்துருக்களை மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசுங்க. ரீகா பாலா தூடா ராமா சந்தலா ஆவில துதிக்க ஆரம்பிங்க. ஓ ராமா சியாந்தலா பா சியாந்தலா போ ஷந்தலா ரேதே ரீமா சியாந்தலா போ ஷந்தலா ஓ ரியாதலா பாதரியாந்தலா பா. உன்னோடு தேடுகிறவர்கள் நீ காணாதிருப்பாய். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். உன் சத்துருக்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ ரகபா ஷதலபா. ஓ அவர்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். உன் சத்துருக்களை கண்டு உன் எதிராளியை கண்டு நீ கலங்காதே. உன் சூழ்நிலைகளை கண்டு கலங்காதே. அவர்களை காட்டிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்களை காட்டிலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அவர்களை காட்டிலும் நான் உனக்கு பலவானா இருக்கிறேன். ஓ ஹalleluya. உன் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி உன் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. உன் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி உன் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சொல்லுங்க. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம். ஓ என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. சொல்லுங்க. ஜெயக்கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய. இதுவே வாக்கு தத்தம். என் சத்துருக்கள் எல்லாம் என் எல்லைகள் எல்லாம். ஓ என் சத்துருக்கள் எல்லாம் சங்கா
என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் சொல்லுங்க ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது ஏழைகளின் பலனாக வந்தீரையா. பலவானின் கைக்கு முற்றிலும் தகத்தெறிந்து எளியவனாக்கி என்னை உயர்த்தினீரையா. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது ஏழைகளின் பலனாக வந்தீரையா. பலவானின் வில்லை எல்லாம் முற்றிலும் தகத்தெறிந்து எளியவனாய் என்னை உயர்த்தினீரையா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம், ஓ என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. மீண்டுமா என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. மீண்டுமா என் சத்துருக்கள் எல்லாம், என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் வெற்றி கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின். ஓ ஹalleluya. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியின் நேசக்கொடியே. பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்திடுவேன், பலமுள்ள தேவக்கரம் என் மேலே. தீங்கு செய்திட ஒருவரும் என் மேலே ஒருபோதும் கையை போடவில்லையே. பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்திடுவேன், பலமுள்ள தேவக்கரம் என் மேலே. தீங்கு செய்திட ஒருவரும் என் மேலே ஒருபோதும் போடவில்லையே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம், சொல்லுங்க என் எல்லை எல்லாம் சமாதானம், என் எல்லை எல்லாம் சமாதானம், என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம், ஓ ரகபஷதரியாதேலே, என் சத்துருக்கள் எல்லாம், ஓ ரியாதலபஷதலா. தேவ பிள்ளையே, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஓ நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய கரத்தை, கர்த்தருடைய அற்புதத்தை. உங்க வல்லமை, உங்க அபிஷேகம், உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. எல்லா பலவானின் கைகளுக்கு, சத்துருவின் கைகளுக்கு இப்பொழுது நீங்கள் ஆக்குவீராக. எல்லா மரண படுக்கைகள் மாறட்டும் அப்பா, மரண படுக்கைகள் மாறட்டும் அப்பா. வியாதியோடு மரணத்தோடு தன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தொடுவீராக அப்பா. இந்த மரண படுக்கையில் ஒரு ஜெயத்தை தருவீராக, ஜெயத்தை தருவீராக. ஓ ஷாத்தரபா, சத்துருவே நீ தோற்கடிக்கப்பட்டவர், ஓ சத்துருவே நீ தோற்கடிக்கப்பட்டவர். உன்னால் என்னை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியான கர்த்தர், எனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், ஓ என்னோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி உன் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. உன் சத்துருக்கள் எல்லாம்
ஓஷா கலதுரா. இதோட என் வாழ்க்கை முடிய போது நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். உன் சத்துருவின் கைகளில் நீ மடிந்து போக மாட்டாய். உங்கள் ஊழியம் முடிவதில்லை, உங்க தரிசனம் அழிவதில்லை. கர்த்தர் ஒரு புதிய துவக்க, ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ஓ ஷாத்தரபரியாந்தலா. ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தை சுதந்தரித்து கொள்ளுங்க. நீ தோற்று போவதில்லை, நீ மரித்து போவதில்லை, இந்த காரியத்தில் மூழ்கி போவதில்லை. சத்ரு நினைத்தா அவ்வளவுதான், இனி எழும்புவதில்லை, இனி எழும்புவதில்லை, இனி எழும்புவதில்லை நினைக்கலாம். கர்த்தர் அவன் கையெழுத்துகள் எல்லாம் மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுதின கையெழுத்துகள் எல்லாம் மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாய் சாற்றின குற்றச்சாட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் நியாயங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார். சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணின சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இழந்ததை வெட்டிக்கிளி பட்சித்த வருஷங்களை கர்த்தர் திரும்பமாய் கொடுப்பார். சத்துருவின் திருடின அபிஷேகத்தை, திருடின ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்பமாய் தருவார், திரும்பமாய் தருவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. ஓ ஹalleluya. ஓ ராதலா ஷாந்தலா. கைகளை யுத்தத்துக்கும் எங்கள் வீரர்களை போருக்கும் பழக்கி வைக்கிறவரே, எங்கள் கைகளை பலப்படுத்துகிறவரே. ஷியாதலா ஹோனியாந்தரபா உரதலா ஹந்தரபா ரெதெரேமா சியாதுரோரியாந்தரேரேமா. ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு வீடுகளில் உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஒரு ரபாலா சந்தர மரண அலைகள் ஓய பண்ணுவீராக. எல்லா மரண கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் உங்க வெளிச்சம் உதிப்பதாக, உங்க வெளிச்சம் உதிப்பதாக. ஓ ராமா சீதரே. ஹalleluya. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா நஷந்த ரபா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார், கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஆண்டவரே உங்க கிருபை தாங்கட்டும் அப்பா, உங்க கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் வழி நடத்துங்க. நீங்க அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும். நான் நம்புறேன், சத்துரு வெட்கப்பட்டு போனான், சத்துரு வெட்கப்பட்டு போனான். ஓ ரபா நஷதலா. எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்குகிறீங்களோ இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். உங்க சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பீர்கள். எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கும் ஜெப குறிப்புகளை கையில வைத்துக் கொண்டு ஜெபிக்கிற ஆண்டவரை அற்புதம் செய்ய மாட்டாரா, என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. அற்புதம் செய்கிற உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. பெருக பண்ணுகிற உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. சுகமாக்குகிற உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. விடுதலையாக்குகிற உங்க கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ஓ ரகபா சந்தல. சத்ருவின் பிடியில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக, கர்த்தர் ஒவ்வொருவரை விடுவிப்பீராகப்பா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு பெரிய மாற்றம், மாறுதலை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.
ஆமென். ஹalleluya. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர்.